Hi and hello everyone. Welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எஜுகேஷனல் சைக்காலஜியில் எஜுகேஷன் மெத்தடாலஜி இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9. ஓகே, ஸோ யூனிட் 10 நம்ம இப்போ பார்த்துட்டு தான் அடுத்த யூனிட் 9 நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகே, ஸோ யூனிட் 10ல டெக்னாலஜிக்கல் எலிமெண்ட்ஸை வந்து எப்படி வந்து எஜுகேஷனோட இன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் 9உடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் டாபிக் பட் வேர் யூ நீட் டு லேர்ன் மச். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யூ கேன் எக்ஸ்பெக்ட் 4 to 5 கொஷின்ஸ். ஓகேங்களா? அதாவது கொஷின் ரேஷியோ வந்து 30 கொஷின்ஸ் அப்படின்னப்போ நம்மளுக்கு 10 யூனிட்ஸ் அப்படின்றப்போ 3 கொஷின் ஆவரேஜாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது வந்து கொஷின் பேப்பர் செட்டர்ஸினுடைய மைண்ட் செட். சில யூனிட்ஸில் 1 or 2 எடுத்துட்டு சில யூனிட்ஸில் மோர் தே கேன் கான்சென்ட்ரேட், ரைட், ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே ஷார்ட்டஸ்ட் யூனிட் 9 தான். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அ வெரி பிக்கஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட் ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் தியோரி யூனிட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4th and 5th யூனிட்லாம் பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்ப்போம். பட் இது கொஞ்சம் வேகா நம்ம கிரிட்டிசிசம் பேப்பர் போகும் இல்லையா, இல்லை ஒரு தியோரியை படிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த யூனிட் போகும். பட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெரி ஈஸி. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி திஸ் 9th யூனிட் யூ நீட் நாட் மக் அப் எனிதிங். பட் இஃப் யூ ஆர் ஸ்டடி இன் ஹரிபரி நத்திங் கேன் பி டன். ஓகே, ஏன்னா இதில் பயங்கர கன்ஃபியூஸ்டு இதெல்லாம் இருக்குது. கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டாக அப்படின்னா இந்த யூனிட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வை வி நீட் டு டிசைன் கரிக்குலம் ஃபார் டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நம்ம படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் பேட்டர்ன்ஸ், டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர், ப்ராப்ளம் சென்டர், சப்ஜெக்ட் சென்டர்ட், ஆக்டிவிட்டி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், ப்ராட் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு 6 டைப் ஆஃப் கரிக்குலம் பேட்டர்ன் வந்து படிக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு பார்க்கும்போது கோர் கரிக்குலம், காம்பிடன்சி பேஸ்ட் கரிக்குலம், நல் கரிக்குலம், ஹிடன் கரிக்குலம், ரெட்டரிக் கரிக்குலம். இதெல்லாம் வந்து கான்செப்ட் தான், நீங்கள் படிக்கிறதுக்குலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது டைப்ஸ் ஆஃப் கரிக்குலமில். இஃப் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே ஓகே ஸோ அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் அண்ட் ஆர்கனைசேஷன், இதில் தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். தட் இஸ் எந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்னா யூனிட்டரிலையும் இன்டகிரேட்டட்லையும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்புறம் வந்து டாப்பிக்கல்லையும் லாஜிக்கல்லையும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சில பேர் ஸ்பைரல்லையும் லாஜிக்கல்லையும், சில பேர் லாஜிக்கலும் சைக்கலாஜிக்கலும் இது பண்ணுவீங்க. ஓகே, ஸோ த ரீசன் இஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் வித் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிளாஸ் properly, take a notes and keep it with yourself, often revise that. ஓகேங்களா? ஓகே, ஸோ கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் வந்து கரிக்குலமை பேக்ரவுண்டாக வச்சு படிச்சிட்டோம். ஸோ ஒரு கரிக்குலம் டெவலப்மெண்ட் இருக்கணும். இப்போ ஐ எம் கோயிங் டு ஆஃபர் அ கோர்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா இஃப் ஐ எம் கோயிங் டு டெவலப் அ கரிக்குலம் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஐ ஷுட் கீப் இன் மைண்ட் அப்படின்றது தான் இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம். ஓகேவா? ஸோ மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ ஒன்று புதுசாக நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே டெவலப் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதில் தேவையானது நம்ம ஃபில் மட்டும் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்றது. ரால்ஃப் டெய்லர் அண்ட் வீலர் அண்ட் ஹில்டா டபா, ஸ்டஃபில் பீம், இவங்க 4 பேரும் ஏற்கனவே ஒரு கரிக்குலம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, மாடல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை மாடலாக வச்சு எப்படி நம்ம கொண்டு வரலாம், அந்த மாடல் எதை பற்றி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் இவாலுவேஷன். ஓகே, கரிக்குலம்லாம் கொடுத்தாச்சு, அந்த கரிக்குலம் எப்படி இவாலுவேட் பண்ணுறது, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து கரிக்குலம் அப்படின்றதுக்கு ஒரு ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 20 பிரின்சிபல்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கிளியராக பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஓகே,
ஓகே. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் கரிக்குலம். கரிக்குலம் என்பதன் வரையறை அப்படின்னு சொல்லும்போது, கரிக்குலம் refers to all the experiences that learner undergoes under a guidance of the school or not just academic instruction, but also the social, emotional learning situations that contributed to the total development of personality. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரிக்குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கரிக்குலம்னா நம்ம எதில் எடுப்போம்? ஒரு கோர்ஸில் எடுப்போம், இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது எடுப்போம். அந்த கோர்ஸில் அல்லது அந்த ப்ரோக்ராமில் அந்த ஒரு லேர்னர் இருப்பார் இல்லையா? ஸோ அந்த லேர்னருக்கு கிடைக்கிற எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரிக்குலமில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஒரு லேர்னிங் இருக்கும். கான்செப்ட் லேர்னிங் என்ன கோர்ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா, அந்த ஹிந்தி பற்றிய ஒரு லேர்னிங் என்வரான்மெண்ட், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது போக என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை எடுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? ஒரு ஹிந்தி டீச்சராக இருப்பாங்க. பர்டிகுலர்லி தே ஆர் ஃப்ரம் நார்தன் இந்தியாஸ். ஓகேங்களா? ஸோ நார்தன் இந்தியாவோட கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம் அக்ராஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கம் அக்ராஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹிந்தியை கற்றுக் கொடுக்குறது ஒரு ஜியாக தான் இருப்பாங்க. ஹிந்தி ஜின்னு தானே சொல்லுவோம். ஒருவேளை அவங்க நேட்டிவ் பீப்புளாக இல்லாத பட்சத்துலையும் அவங்க ஹிந்தி தெரியும் போது அவங்க ஹிந்தி ட்ரெடிஷனே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ் பீப்புளாக தான் இருக்கோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது வி ஹாவ் டு கம் அக்ராஸ் த இங்கிலீஷ் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு புரியலைனாலும் அது நம்ம படிச்சு தான் ஆகணும் இல்லையா? பட் அதுவுமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன். இந்தியன்ஸ் இங்கிலீஷில், அதாவது நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, டாமினேட் பண்ணி ஒரு காலத்தில் நம்மக்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமும் இங்கிலீஷ் பீப்புளுடைய தாக்கம், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் தானே இந்த லிவ் இன் டுகெதர், மேரேஜ் பண்ணிக்காம சேர்ந்து இருந்துட்டு ஒத்து வருதான்னு பார்க்கறது, அண்ட் டேட்டிங் போகிறது, இதெல்லாமே இங்கிலீஷ் கல்ச்சர் இல்லையா? ஸோ அவங்க போனதுக்கப்புறமும் இப்போ வரைக்குமே அந்த கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் விஷயம் இல்லையா? ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லேர்னருக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எல்லா விதமான இன்ஃப்ளூயன்சஸ், எல்லா விதமான, நாட் ஒன்லி சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ நான் போகிறேன், தமிழ் மட்டும் ஹிந்தி மட்டும் படிச்சுட்டு வரேன் அப்படின்னா அது கரிக்குலம் கிடையாது. தட் இஸ் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ கரிக்குலம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிஃப்ரென்ஷியேட் வாட் இஸ் கரிக்குலம் அண்ட் வாட் இஸ் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கரிக்குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கரிக்குலம், சிலபஸ். ஓகேவா? ஸோ கரிக்குலம் அப்படின்னா என்னென்னா ஹோல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூனிவர்சிட்டியில் இல்லை, நம்ம ஸ்கூல் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்கூல் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஓகேவா? இதில் தமிழுக்கு ஒரு சிலபஸ். ஓகே, இங்கிலீஷ்க்கு தனியாக இருக்கும், மேத்ஸுக்கு தனியாக இருக்கும், சயின்ஸுக்கு தனியாக இருக்கும், சோஷியல் சயின்ஸுக்கு தனியாக இருக்கும், வேல்யூ எஜுகேஷனுக்கு தனியாக இருக்கும், என்வரான்மெண்டல் சயின்ஸுக்கு தனியாக இருக்கும், எலெக்டிவ் இருக்கும், லாங்குவேஜில் ஆப்வியஸ்லி L1 இதாக இருக்கும், L2 இதாக இருக்கும், L3ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இது போக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இருக்கலாம், இது போக லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கலாம், இது காலேஜாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்த இதில் ஒவ்வொன்றா கிடைக்கிறது சிலபஸ். தமிழில் கிடைக்கிற தமிழ் படிப்பீங்கள் அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் சிலபஸ். அதில் கிடைக்கிற லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்னிங் டீச்சிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கரிக்குலம். ஓகேங்களா? ஓகே, சிலபஸை யார் ஃப்ரேம் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீச்சர் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ்க்கு என்ன கிராமர் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் எந்த டீச்சர் வேணால் சொல்லிடுவாங்க. ஆனால் கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது நிறைய விஷயத்த மைண்டில் வச்சுருக்கணும். இது மென்டல் பவர்
மென்டல் பவரையும் குரோனாலஜிக்கல் ஏஜையும் குரோனாலஜிக்கல் ஏஜ் இது ரெண்டையுமே மைண்டில் வச்சு ஃபாலோ பண்ணப்படுறது தான் சிலபஸ். ஆனால் கரிக்குலம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, லேர்னர் யாரு, ஓகேவா? ஓகே, லேர்னர் யாரு, அந்த லேர்னருக்குரிய நீட் என்ன, அந்த லேர்னர் எதுக்காக இங்கே வந்து சேர்ந்திருக்காரு. ஓகே, ஸோ அந்த லேர்னருக்கு இந்த கோர்ஸுக்கு கீழே நான் என்ன கண்டென்ட் சொல்லி கொடுக்க போகிறேன், அந்த கண்டென்ட் எப்படி நான் டிசைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன்னா, ஆன்லைனில் பண்ண போகிறேன்னா, இல்லை ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறேன்னா, இல்லை ஃப்ளிப்டு கிளாஸ் ரூமாக கொடுக்க போகிறேன்னா அப்படின்றது நான் டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிசைன் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணணும். ஏன்னா கரிக்குலம் இஸ் டைனமிக் அப்படின்ற ஒரு வேர்டு வரும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் கொஷினில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கரிக்குலம் அண்ட் சிலபஸ்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கரிக்குலம் வந்து ஒரு டைனமிக். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கரிக்குலம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம பிஜிடிஆர்பியே எடுத்துக்கோங்களேன். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு நியர்லி ஒரு 13 to 15 இயர்ஸாக சேம் சிலபஸ் எழுதிட்டு இருக்காங்க. சேம் 13 to 15 இயர்ஸ் வந்து சேம். நம்ம இதை சிலபஸ்னே சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக இட் இஸ் கரிக்குலம். ஓகே, எஸ், நம்மளுக்கு வந்து பிஜிடிஆர்பி கரிக்குலம் வந்து 13 to 15 இயர்ஸ் சேம் தான் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ மாறி வந்திருக்க எஜுகேஷ்னல் நீட்ஸ் அண்ட் டீச்சிங் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இதுலேயும் சரி, மேஜர்லேயும் சரி, எஜுகேஷ்னல் சைக்காலஜி, ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், எல்லாருக்கும் தமிழ் தெரியணும், தமிழ்நாடு அரசுக்கு கீழே வேலை பார்க்கணுன்னா தமிழ் ஓரளவாச்சும் தெரியணும் அப்படின்ற அந்த ஃபோக்கஸில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டைனமிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் சேஞ்சபிள், இட் இஸ் அடாப்டபிள். ஓகேவா? ஸோ சேஞ்சபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காது, அக்கார்டிங் டு த நீட், அக்கார்டிங் டு த டைம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த எபிலிட்டி. ஓகேவா? கீழேருந்து தான் மேலே போகணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இப்போ புதுசாக சேர்த்துக்கிட்டே போகணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை அந்த கரிக்குலம், ஒருவேளை பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ரிசல்ட் பார்த்துட்டு ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்கோம், ஜிகேலையும் 10 யூனிட்ஸ், சைக்காலஜிலையும் 10 யூனிட்ஸ், சைக்காலஜியில் 10 யூனிட்ஸ், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட் இஸ் டைனமிக். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த நீட், அக்கார்டிங் டு த டைம், அக்கார்டிங் டு த எபிலிட்டி, த கரிக்குலம் கேன் பி சேஞ்ச்டு. பட் சிலபஸ் அப்படின்னா சிலபஸும் சேஞ்ச் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக. கரிக்குலம் அதாவது கரிக்குலம் இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் சிலபஸ். ஓகே, கரிக்குலம் வந்து ஒரு ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ். இது போக வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் கிடைக்கும், ப்ராஜெக்ட் நாலேஜ் கிடைக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தானே கரிக்குலம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிந்தி அப்படின்னா ஹிந்தி மட்டும் அங்கே போய் நான் படிச்சுட்டு வர மாட்டேன். இன்டர்பர்சனல் ஸ்கில் எல்லாமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பழகணும், அந்த ஹிந்திஜி வந்து ஒரு டீச்சராக இருந்தாங்க இன்னும் நிறைய மாரல்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் லாங்குவேஜோட ப்ரொனன்சியேஷன், எங்கே ரைஸ் அண்ட் ஃபால் வரணும், எங்கே இன்டர்னேஷன் வரணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவு கரிக்குலம்னா என்னன்னு தெரியும். கரிக்குலம் ரெஃபர்ஸ் டு ஆல் த எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, ஸோ ஒரு கோர்ஸில் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிச்சு போகிற நாள் வரைக்கும், இன்னையோட முடியுது அப்படின்னா அந்த நாள் வரையும் அவங்க லைஃப்பில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ ரிலேட்டட் டு திஸ் கரிக்குலம், related to this course, that is known as curriculum. Okay, so that the learner undergoes under a guidance of a school, not just academic instruction, or syllabus wise mattum kadiyadu, okay va, but also the social emotional learning situations. Okay, so social skills நம்ம நிறைய வளர்த்துப்போம் இப்போ. ஓகே, ஸோ எஸ், ஓகே, ஸோ ஸ்கூலுக்கு 8:30 வந்து பெல் அடிக்கும், 8:45 வந்து அசம்பிளி ஸ்டார்ட் ஆகும், 9 o'clock வந்து அசம்பிளி முடிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த பேட்டர்னில் தான் ஓரளவு ஸ்கூல்ஸ்லாம் இதாகும். ஸோ 8:30க்கு முன்னாடி போகணும், 8:25க்காவது ஒரு ஸ்கூலில் இருக்கணும். 8:30 ஸ்கூலில் இருக்கிறது, 8:30
ஸ்கூலுக்கு 8:25க்காவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் இருக்கணுன்றதுக்கு பேர் என்னன்னா பங்க்சுவாலிட்டி. கரெக்ட் நேரம் தமிழில் எனக்கு தெரியல, பங்க்சுவாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த பங்க்சுவாலிட்டியை from LKG till 12th standard or even after that, do we have in our curriculum or syllabus? இல்லை, கிடையாது. பங்க்சுவாலிட்டி அப்படின்னா என்னன்னு வேணா அந்த டேர்முக்குரிய மீனிங் வேணா சொல்லி கொடுத்துருப்போம், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். பங்க்சுவலாக இருக்கிறதுக்குரிய நல்ல விஷயங்கள் என்ன, அதனால என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கிடைக்கும் நம்ம லைஃப்ல அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். ஆனா வாட் இஸ் பங்க்சுவாலிட்டி? இஃப் வி ஆர் நாட் பங்க்சுவல், எந்த எக்ஸாம்லயாவது எழுதியிருக்கோமா? நோ, கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சோஷியல். இமோஷனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஒரு நான் உங்களை சப்புன்னு அடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? யூ வில் கிரை ஆர் யூ வில் ஸ்கோல் பேக். ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கோவப்படுவீங்க, இல்லை அழுவீங்க, இல்லை அந்த இடத்த விட்டு போவீங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த பர்சன் இட் வில் வேரி. ஸோ டூ வி லேர்ன் இன் அ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன் திஸ்? நம்மளை வந்து அடித்தா நம்ம வந்து இப்படி ரியாக்ட் பண்ணணும், இவங்க அடித்தா அப்படி ரியாக்ட் பண்ணணும், இவங்க அடித்தா அப்படி ரியாக்ட் பண்ணணும், இவங்க அடித்தா அப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எந்த கரிக்குலம்ல ஏதாவது படிச்சிருக்கோமா? கிடையாது. தட் இஸ் இமோஷனல் learning. Okay, and learning situations. Okay, so learning situations அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு நாள் கிளாஸ்ல மிஸ் வரல. ஓகேவா? ஓகே, மிஸ் வரல. நீங்க என்ன பண்றீங்க? கிளாஸ்ல பயங்கர சத்தமா இருக்கு. யூ ஆர் அ வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் இன் தட் கிளாஸ் ரூம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சத்தம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு ஐடியலாக இருக்கவும் பிடிக்கல, மேக்ஸில் இன்னும் வந்து உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணல. உடனே உங்களுக்கு ஒரு சடன் ஐடியா வருது, ஓகே மேக்ஸ் மேம் போய் கூப்பிடலாம்ல ஃப்ரீயாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. மேக்ஸ் மேமும் ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க வர்றாங்க, கிளாஸ் ஆக்குப்பை பண்ணிடுறாங்க, முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த லேர்னிங் சுச்சுவேஷனை மேம் வரலனா நீ என்னென்ன பண்ணுவ அப்படின்னு எந்த எக்ஸாம்லையாவது நீங்கள் எழுதியிருக்கீங்களா? மேபி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்க, கிளாஸ் லீடராக இருக்கீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டில் நீங்கள் அது பண்ணலாம். அதுவும் வந்து லீடராக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈவன் இஃப் யூ ஆர் நாட் அ லீடர், அக்கார்டிங் டு த லேர்னிங் சிச்சுவேஷன் யூ வில் ரியாக்ட் by the basic knowledge you already got in that learning situations. ஓகேவா? ஸோ ஒரு சோஷியல், இமோஷனல் அண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட்ஸில் படிக்கிறத வந்து நம்ம கரிக்குலமில் கவர் பண்ணுவோம், சிலபஸில் அதை படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் prime difference between curriculum and syllabus. Okay, so that contribute to the total development of personality. And the course முடிச்சுட்டு வரும்போது ஒரு total development personalityல இருக்கும்ல. personalityனா not appearance, I'm just talking about personality. நம்ம 6th யூனிட்ல ஒன்று படித்தோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய ability and skill. ஓகேவா? ஸோ that is known as that is personality. ஈவன் இன்டெலிஜென்ஸ் கூட இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட், அப்பியரன்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இது எல்லாமே சேர்ந்தது வந்து ஜஸ்ட் ஒரு சிலபஸ்னால தான் கவர் பண்ண முடியும்னா இட் இஸ் அ பிக் நோ. கரிக்குலம்ன்றது ஒரு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாடத்திட்டம் என்பது மாணவர் பள்ளியின் வழிகாட்டுதலின் கீழ். ஓகே, ஸோ பள்ளியின் வழிகாட்டுதலின் கீழ், சப்ஜெக்ட் ஒரு பாடத்தின் வழிகாட்டுதலின் கீழ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பள்ளியின் வழிகாட்டுதலின் கீழ் அனுபவிக்கும் அனைத்து அனுபவங்களையும் குறிக்கும். அதை தவிர சமூக, உணர்ச்சி மற்றும் கற்றல் சூழ்நிலைகளின் உள்ளடக்கம் அவை ஆளுமையின் முழுமையான வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கிளியரான ஒரு டெஃபினிஷன். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, மீனிங் ஆஃப் கரிக்குலம். நான் இப்போ எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரீட் பண்ணாவே இது புரிஞ்சிடும். ஓகே, ஸோ கரிக்குலம் இஸ் அ டோட்டல் லேர்னிங். சிலபஸ்ன்றது கரிக்குலம்ல ஒரு பார்ட். ஓகே, ஸோ கரிக்குலம்ன்றது ஒரு டோட்டல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொவைடட் பை ஸ்கூல் ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் whomever it may be, who are all providing the learning experience, they should have the curriculum, that is the overall learning experience அப்படின்னு சொல்றாங்க. பாடத்திட்டம் என்பது பள்ளி அல்லது கல்வி நிறுவனம் வழங்கும் மொத்த கற்றல் அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ், இன்டராக்ஷன்ஸ், என்வரான்மெண்ட்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் ஃபார் ஓவரால் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, மார்னிங் வந்து ட்ரில் நடக்கும். நான் படித்த ஸ்கூல்லலாம் நடக்கும். தட் இஸ் ஆன் மண்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகே, மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடணும். 8:30க்கு ஷார்ப்பாக ப்ரேயர் ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு மட்டும் வரும் 9:30 வரை ப்ரேயர் போகும். தட் இஸ் ½ an hour வந்து ட்ரில் பண்ணுவோம். ட்ரில்னா என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணுவோம்.
யோகா, எக்ஸசைஸ், ப்ரேயர் எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சிலபஸில் இல்லையே. ப்ரேயர் வைக்கணும், அதில் வந்து ட்ரில் கொண்டு வரணும். அதே மாதிரி மந்த்லி ட்வைஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல சீஃப் கெஸ்ட்டு, ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனரை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. while I was studying 9th standard ஒரு டென்டல் டாக்டர் வந்தார். அவர் தான் சொன்னார். அது வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன் சாக்லேட் சாப்பிட்டா மட்டும்தான் பூச்சிப்பல் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சாக்லேட் சாப்பிட்டா மட்டும் பூச்சிப்பல் வராது, நீங்கள் பச்சை மிளகாயை சாப்பிட்டுட்டு அந்த துகள் வந்து ஒட்டியிருந்தாலுமே உங்களுக்கு பல்லு வலி வரும், சொத்தைப்பல் வரும் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரிக்குலமில் தான் இன்டர் கனெக்ட் ஆகிருக்குமே தவிர சிலபஸில் இன்டர் கனெக்ட் ஆகிருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இது பாடங்கள், செயல்பாடுகள், பரஸ்பர தொடர்புகள், சூழல் மற்றும் வளங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் கரிக்குலம். கரிக்குலமோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைனமிக் அப்படின்னா அக்கார்டிங் டு த டைம், அக்கார்டிங் டு த நீட், அக்கார்டிங் டு த எபிலிட்டி ஆஃப் த லேர்னர் ஆர் டீச்சர். டீச்சரினுடைய, லேர்னருடைய, லேர்னிங் சிச்சுவேஷனுடைய, இந்த 3 பேரினுடைய எபிலிட்டி, நீட் அண்ட் டைமை பொறுத்து இந்த கரிக்குலம் அப்படின்றது மாறும். டைனமிக், சேஞ்சபிள், அடாப்டபிள். ஓகே, இவால்விங்னா வளரும். மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் அதிகம் தான் பண்ணுவாங்க. பட் டைனமிக் அப்படின்னா மாறும், அதிகமும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம். தட் இஸ் த ஜென்ரல் திங். ஓகே, ஸோ கரிக்குலம் அடாப்ட் சோஷியல், சைக்கலாஜிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஓகே, அக்கார்டிங் டு த need of time, need and ability of the teacher and learner and learning situations. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைனமிக்கா. அடுத்தது வந்து ஒரு கரிக்குலம் அப்படின்றது நல்ல கரிக்குலமாக இருந்தால் யாருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும்னா சைல்டு மீன்ஸ் ஹியர் லேர்னர். ஓகேவா? ஸோ ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு, காலேஜ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர். ஓகே, ஈவன் அதுக்கு மேலேயும் நம்ம பண்ணலாம். யூனிவர்சிட்டி லெவலில் ஈவன் போஸ்ட் கிராஜுவேஷன், மாஸ்டர் இன் ஃபிலாசபி அண்ட் பிஹெச்டி வரைக்குமே நம்ம லேர்னர் தான் இல்லையா? ஸோ நம்ம இங்கே வந்து லேர்னர் சென்டர்டாக இருக்கணும். ஒரு கரிக்குலம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹூ இஸ் த லேர்னர்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு தான் அக்கார்டிங் ஹிஸ் நீட் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரிக்குலமை டிசைன் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் லேர்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட், நீட் அண்ட் டெவலப்மெண்ட். அவருக்கு அதை படித்தா இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஃபர்ஸ்ட் வந்து நீடு தான். எதுக்காக அந்த கோர்ஸ் சேர்த்துருக்காரு அதை ஓகே, நான் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஹிந்தி பேசணும், அவர் எழுதணும்னோ வந்து அதை கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக அழகாக எழுதணும்னோ அவசியம் கிடையாது அந்த கோர்ஸில். ஸோ பேச மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ பேசணுன்னா அவருக்கு என்ன தெரியணும்? நிறைய வெக்காபுலரி தெரியணும், கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரியணும், அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இருக்கணும். அவரும் ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியாக பேசணும், அடுத்தவங்க பேசுகிறதையும் ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் அவரால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ என்ன நீட் அப்படின்றத பார்த்துட்டு அந்த நீடுக்கு தேவையானதை இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிற மாதிரி கொடுக்கணும். போரிங்காக ஓகே ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே, இந்தாங்க இதெல்லாம் தான் ரூல்ஸ் படிச்சுட்டு வந்துருங்க, இந்தாங்க இதெல்லாம் தான் வெக்காபுலரிஸ் படிச்சுட்டு வந்துருங்க, இந்தாங்க இதெல்லாம் தான் வந்துட்டு சென்டென்சஸ் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும், இந்தாங்க இதில் கொஞ்சம் டஃப்பான டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா எவனும் படிக்க மாட்டான். ஓகே, ஸோ நம்ம ஒரு இந்த ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் வந்து இதில் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் இல்லை, இதில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மெத்தட் நம்ம சொல்லலாம். ஒரு தியரியாக கொடுத்துட்டு அதை திருப்பி லேர்னிங் பை டூயிங்கில் வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது டெவலப்மெண்ட் அந்த பர்சன் கிட்ட இந்த மாதிரி கரிக்குலம் கொடுக்கும்போது அந்த பர்சன் கிட்ட தனிப்பட்ட இதில் வந்து டெவலப்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்து தான் அந்த கரிக்குலமை டிசைன் பண்ணணும். ஓகேவா? காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா ஈஸியாக காம்ப்ரிஹென்சிவ் விரிவானதுன்றதை விட அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு கரிக்குலம் தர்றேன், நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்திக்கு வந்து சேர்றீங்க, ஆனால் நான் ஒரு நாள் கூட உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸே கண்டக்ட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி அண்ட் ஏதாவது வீடியோவை போட்டுவிட்டு நான் பாட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா யூ வில் ஹாவ் த கொஷின் இஸ் திஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துடும். கரிக்குலம் மேலேயே உங்களுக்கு டவுட் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் எஜுகேஷனல் சைக்காலஜி படிக்கிறோமா, எந்த யூனிட் படிக்கிறோமோ அந்த யூனிட்டோடைய சிலபஸ் எடுத்து உங்களால் படிக்க முடிஞ்சு ஓகே இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாவே தட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ்.
ஓகேவா? ஸோ நம்ம இந்த யூனிட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் இஸ் கரிக்குலம்னு படிக்க போகிறோம், வாட் இஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம்னு படிக்க போகிறோம், வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம்னு படிக்க போகிறோம், அதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு படிக்க போகிறோம், அதில் இருக்க மாடல் என்னன்னு படிக்க போகிறோம், அதை எப்படி இவாலுவேட் பண்ணுறதுக்குரிய டைப்ஸ், இவ்வளோ தான் நம்ம படிக்க போகிறோம். நான் சிலபஸே பார்க்காம இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் இட் ஷுட் பி வெரி ஈஸி, தட் இஸ் கனெக்டிவாக இருக்கணும் ஒன்னோட ஒன்று அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூட்ஸ் அகாடமிக்ஸ், கோ கரிக்குலர்ஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும். அது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அறிவியல், இணைப்பாடங்கள், மதிப்பீடுகள், மனப்பான்மைகள் மற்றும் வாழ்வு திறன்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு கோர்ஸில் சேர்றதுக்குரிய காரணமே என்ன, எந்த கோர்ஸாக இருந்தாலும் நாளைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்றது தான் மிகப்பெரிய, ஓகேவா? ஆனால் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் படிக்காமல் வேறு ஏதாவது டீச்சிங் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று நான் படித்து எக்ஸாம் எழுதி அதில் நான் எக்ஸல் நான் சூப்பராக படிச்சிருக்கேன்னு காமிச்சிட்டு நாளைக்கு நான் போகும்போது கிளாஸ் ரூம்குள்ளே உள்ளே கால் எடுத்து வைக்கும்போது எப்படி டீச் பண்ணணும், எப்படி கரிக்குலம் டிசைன் பண்ணணும், அதை எப்படி இவாலுவேட் பண்ணணும், எப்படி நான் டெக்னாலஜிக்கலை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி என்னோட டிசைனிங் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கை நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதை படித்தது ஃபுல்லாக வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிஜிடிஆர்பி சிலபஸ் அப்படி தான் இருந்தது. பட் நவ் இட் இஸ் ஸோ மச் எஃபெக்டிவ், பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம உட்காந்து இப்படி படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக இருக்கணும். நான் இதை படிச்சுட்டு போய் நாளைக்கு நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இல்லை ஏற்கனவே என் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நான் படிக்கணும். ஓகேவா? ஸோ அனுபவத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் கரிக்குலம். ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் லேர்னிங். ஓகேவா? ஸோ செயலில் ஈடுபடல் மற்றும் செயல்முறை கற்றலை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொன்னால் இன்டகிரேட்டட்னா ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் மேக்ஸில் வந்து 1 to 100 நான் படிக்கிறேன் அப்படின்னா அதே நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் ONE அப்படின்னு ஏன் படிக்கிறேன், இப்படி இதுதானே மேக்ஸு, ஏன் அதை இங்கிலீஷில் நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னா நாளைக்கு இங்கிலீஷில் 1ன்னு எழுதியிருந்தாங்கன்னா எனக்கு சப்ஸ்டியூட் பண்ண தெரியணும் 1 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்டகிரேட்டடாக படிக்கும்போது தான் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வர்ற எக்ஸ்பீரியன்ஸையோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டடாக இருக்கணும் இந்த கரிக்குலம். கம்பைன்ஸ் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஹில்ஸ் ஹோலிஸ்டிக்கலினா ஒருங்கிணைத்த அந்த மீனிங்ல வரும். ஸோ பல பாடங்கள் மற்றும் திறன்களை ஒருங்கிணைத்து முழுமையான வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கோல் ஓரியன்டா இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம கரிக்குலம் படிக்கிறோம், ஏதோ ஒரு கோல் நோக்கி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். ஓகே, ஸோ அந்த வேலையை பற்றி இருக்கணும். நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், நான் வந்து ஐடி ஆக போகிறேன் அப்படின்னா நான் இஃப் ஐ டேக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட், I should take computer engineering. Okay, so if I want to be a maths teacher, I should take BSc Maths and MSc Maths and BA. If I take history எடுத்தேன்னா நான் எப்படி மேக்ஸ் டீச்சர் ஆக முடியும்? ஓகேவா? ஸோ கோல் ஓரியன்டாக இருக்கணும், குறிக்கோளுடன் செயல்படுவதாக இருக்கணும். எய்ம்ஸ் அட் கிளியர் எஜுகேஷனல் அண்ட் டெவலப்மெண்ட் அவுட்கம்ஸ், கல்வி மற்றும் வளர்ச்சி குறிக்கோள்களை அடைவதற்கான வழிவகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ளெக்சிபிள்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ப்ரீ பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீ பிரைமரி கூட வேண்டாம், பால்வாடி என்னால் ஆரம்பிக்க முடியாது, பட் கிரஷ்ன்னு சொல்லி நான் ஆரம்பிக்கலாம். அதாவது 2.5 வயசுலேருந்து இப்போ நம்ம ஸ்கூலில் சேர்க்கறக்கு வயசு என்ன, 2.5 வயசில் இப்போ சேர்த்துடலாமா? எஸ், ப்ரீகேஜி கன்ஃபார்ம்னு வந்துருச்சு. அப்போ 2.5 to 3.5 ப்ரீகேஜி, 3.5 to 4.5 எல்கேஜி, 4.5 to 5.5 3 வயசில் தான் சேர்க்கணும். அப்போ 3 to 4 ப்ரீகேஜி, 4 to 5 எல்கேஜி, 5 to 6 யூகேஜி, 6 வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவாங்க. ஓகே, ஸோ 3 வயசில் தான் நான் ஸ்கூலில் சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் ஒரு ஜஸ்ட் முன்னாடி ஒரு 2.5 வயசுலேருந்து 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் சில நீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பேரண்ட்ஸ் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி நான் இருக்கும்போது நான் 2 to 3க்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு க்ரீச் மாதிரி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் தான் ஆப்வியஸ்லி கரிக்குலம் டிசைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இது என்ன கரிக்குலம் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா பிஹேவியர்ஸ். ஓகேவா? ஸோ பிஹேவியர்ஸ், பேசிக் பிஹேவியர்ஸ் வந்து கூப்பிட்டா திரும்பணும், கம்னா வரணும், கோனா போகணும், சின்ன சின்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸு, முடிஞ்சா சின்ன சின்ன ரைம்ஸு,
ரைம்ஸ்லேயே வந்து ஏபிசிடி ஆனா மட்டும் கவர் பண்ண முடியும். நான் கரிக்குலம் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வர்ற எல்லா குழந்தைங்களும் இந்த கரிக்குலம் இந்த எபிலிட்டி இருக்குமானா சத்தியமாக இருக்காது. ஓகே, அதனால தான் நான் இந்த குரூப் ஏஜ் குரூப் செலக்ட் பண்ணேன் 2 to 3. அவங்க வந்து இருக்கிறதே பெரிய விஷயம். அதில் நான் இதெல்லாம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ஓவர் ஹெட் ஏக் ஆகிடும். அண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பண்ணணும் இல்லையா? ஸோ அதோட லேர்னிங் அவுட்கம் வரல அப்படின்னா இந்த கரிக்குலம் வந்து ஃபெயிலியர் கரிக்குலம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 10 குழந்தைங்களை சேர்க்குறேன். 10 குழந்தைங்களே பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பிஹேவியர்ஸ் ரைம்ஸ் எல்லாம் போக 1 to 3 சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் பிளான் பண்ண கரிக்குலமை விட அதிகமாகவே நான் சொல்லி கொடுத்துறேன். தட் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஓகேவா? ஸோ 2வது வருஷம் 7 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றாங்க. 7 ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. அந்த வயசில் தே ஆர் வெரி மச் இமோஷனல் சப்போர்ட்டிவ். அவங்க அம்மா அப்பாவை விட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அதில் சில குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வேற வந்துடும். ஸோ அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படின்றப்போ என்னால் இந்த பிஹேவியர்ஸை தவிர வேறு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. 1 to 3 சொல்லிக் கொடுக்க முடியாது, ரைம்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனால் எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. பிஹேவியர்ஸ் மட்டும் அவங்கள அழுகாமல் வச்சுக்கலாம் பத்திரமா அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அக்கார்டிங் டு த லேர்னர்ஸ் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் த கரிக்குலம் இஸ் ஃப்ளெக்சிபிள், ஷுட் பி ஃப்ளெக்சிபிள், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, அடாப்ட்ஸ் லேர்னர்ஸ் நீட், ஸ்டைல் அண்ட் கான்டெக்ட். மாணவர்களின் தேவைகள், கற்றல் முறைகள் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சொசைட்டி ஓரியன்ட். ஓகேவா? ஸோ நான் இந்த சொசைட்டியில் நம்ம தமிழ் கல்ச்சரில் கொண்டு வந்துட்டு நம்ம பிரிட்டனில் படிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்து, அதாவது எப்போ வந்து ஸ்னோ விழுகும், ஸ்னோ விழுந்தால் எப்படி நம்ம ரோடை வந்து பாதுகாக்கணும், எப்படி நம்ம வெஹிக்கிள்ஸை பாதுகாக்கணும், அந்த ஸ்னோவை எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும், இப்படின்னு நான் படித்தேன்னா இஸ் இட் எனிதிங் ரிலேட்டட் டு ஆர் சொசைட்டி ஆர் அவர் நீட்? நோ, நத்திங். ஓகே, ஸோ இதே இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போயிட்டு ஓகே நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறது, எப்படி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுன்னு அங்கே போய் அந்த கரிக்குலமில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். மேபி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கலாம், இதுவுமே நம்மளுக்கு ஸ்னோ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கலாம். பட் அதையும் ஒரு டாப்பிக்காக நம்மளுக்கு தேவையில்லாததை படிக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதை கரிக்குலமில் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பேர்ஸ் லேர்னர்ஸ் ஃபார் மீனிங்ஃபுல் சொசைட்டல் பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? ஸோ அதான் சொல்ல, மாணவர்களை சமூக பங்களிப்புக்கு தயார்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் கரிக்குலம். ஸோ நேச்சர் ஆஃப் கரிக்குலம் எப்படி இருக்கணும்? டைனமிக் அண்ட் வேல்யூவிங்காக இருக்கும், சைல்ட் சென்டர்டாக தான் இருக்கும், காம்ப்ரிஹென்சிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக இருக்கும், எல்லாத்தையும் ஒருங்கிணைத்ததாக இருக்கும். ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் லைஃப் ஆஃப் லேர்னிங் ஸ்கில்ஸை ஒருங்கிணைத்ததாக இருக்கும், கோல் ஓரியன்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், we can change it, and சொசைட்டி ஓரியன்டாக இருக்கும். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் கரிக்குலம். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கரிக்குலம். ஓகேவா? ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் சொல்கிற மாதிரி எய்ம், கோல், அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஹூ இஸ் த லேர்னர்ன்றதை நம்ம டிசைட் பண்ணணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் த லேர்னர் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நீட் என்ன, அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ டிஃபைன்ஸ் நேஷனல், இன்ஸ்டிடியூஷனல், சப்ஜெக்ட் பேஸ்ட் பர்பஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி தான் போகணும். அவங்களோட சப்ஜெக்ட் பேஸ்ட் நீட் என்ன, அது அந்த இன்ஸ்டிடியூஷன் லெவலில் எந்த மாதிரி கொடுக்க போகிறோம், நேஷ்னல் லெவலில் எந்த லெவல் இன்டகிரேட் ஆக போகுது, இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ மேக்ஸ்ன்னு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் பேஸ்ட் அப்படின்னா வாட் இஸ் மேத்ஸ், ஃப்ரம் நம்பர்ஸ், ஃப்ரம் பேசிக்லேருந்து நம்பர்ஸு, அப்புறம் வந்து இந்த பேசிக் திங்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் பார்ப்பீங்க. இன்ஸ்டிடியூஷன் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒரு சொல்லி கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஒன்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, இவங்க வந்து எக்ஸாமுக்கும் மேலே புரிய வைக்கணும், இந்த கான்செப்ட் வந்து எக்ஸாமுக்கும் மேலே அவங்களுடைய ரியல் டைம் லைஃப்லையுமே வந்து உதவணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நேஷ்னல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை இந்த நேஷ்னல் லெவல் இந்த ஸ்டேட்லேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னாலுமே சில கான்செப்ட்லாம் மாறாது இல்லையா, சில டெஃபினிஷன்ஸ்லாம் மாறாது. ஸோ அங்கேயுமே வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த எய்ம் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் யூஸ் ஆகுற மாதிரி இல்லாமல் இட் ஷுட் பி ப்ராடர். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. ஸோ தேசிய, நிறுவன மற்றும் பாட அமைப்பிலான நோக்கங்கள் விவரிக்கிறது. ஸோ நோக்கம், எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது
இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய கரிக்குலம் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்கூல் லெவல், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஐ அப்படின்னு சொன்னோம் நேற்று இல்லை ப்ரீவியஸ் 10th கிளாஸில் வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொன்னோம். டு வி கோயிங் டு யூஸ் த டெய்லி பண்ண போகிறோமா? இல்லை, பண்ணுவோம், பட் பண்ணாமே விட மாட்டோம் டெய்லி. ஆனால் பண்ண முடியுமானா இட் இஸ் இம்பாசிபிள், ரைட்? அப்போ நம்ம அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நம்மளை படிக்க வச்சு நம்மளை கொடுமைப்படுத்தி எதுக்குது? இது வந்து ஒருவேளை நாளைக்கு நீங்கள் ஒரு காலேஜ்க்கு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, அப்போ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா எப்படி டெக்னாலஜியை இன்ஃப்யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வேற ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போகிறீங்க, அங்கே ஒரு இது கொடுக்க போகிறீங்க, ஓகேவா? எப்படி ஹவு டு எக்ஸல் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஹவு டு கிராக் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன். நம்ம இன்ஸ்டியூட்டுக்கே கூட அடுத்த ஒரு சீஃப் கெஸ்ட்டாக உங்களை இன்வைட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு படிச்சீங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இஃப் யூ ஆர் ப்ரெசென்டிங் அ பவர் பாயிண்ட் ஹவு டு இன்டகிரேட் த டெக்னாலஜிக்கல் திங்ஸ் இன் டு இட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் டீச்சராகி கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதோட அப்ஜெக்டிவானா கிடையாது. நிறைய லேர்னிங் அண்ட் டீச்சிங் என்வரான்மெண்ட்ஸில் இந்த மாதிரி டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான், ஓகேவா? ஸோ கண்டென்ட் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து எப்படி இருக்கணும்னா நாலேஜ், கான்செப்ட், ஸ்கில்லு. ஸோ வெறும் கான்செப்ட் மட்டும் டீச் பண்ணுமானா கிடையவே கிடையாது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கான்செப்ட் அண்ட் நாலேஜ்? ஓகே, ஸோ கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கான்செப்ட். நாலேஜ் அப்படின்னா என்னன்னா அந்த கான்செப்டினுடைய புரிதல், ஓகேவா? ஸோ கான்செப்ட் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, கொய்யாப்பழம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கான்செப்ட், ஓகேவா? ஆனால் அந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் வெறும் கொய்யாப்பழம், இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு கொய்யாப்பழம் அப்படின்னா ஏதோ ஒரு பழம், அவ்வளோதான் அது தெரியும். ரவுண்டாக இருக்கும், லைட்டாக க்ரீனாக இருக்கும், சம்டைம்ஸ் எல்லோயிஷாக இருக்கும், அவ்வளோதான் அது தெரியும். ஆனால் ஒன்ஸ் இட் டேஸ்டட் தட் ஃப்ரூட் ஆஃப்டர் தட், எப்போ கொய்யாப்பழம் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய அந்த காக்னேட்டிவ் மைண்ட் வந்து எதெல்லாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ஸ்வீட்னஸ், சின்ன குட்டி குட்டி விதை இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களாச்சுன்னா விட்டமின் சி இருக்கும், ரொம்ப நல்லது, டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் கான்செப்ட்ன்றது ஜஸ்ட் கான்செப்ட், நாலேஜ் அப்படின்றது அந்த கான்செப்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்கில் அப்படின்றது அந்த நாலேஜை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன். ஸோ கரிக்குலம் டிசைனிங் வந்து இவ்வளோத்த வந்து மனசில் வச்சுட்டு தான் டிசைன் பண்ணும். கற்பிக்க வேண்டிய அறிவு, கருத்துக்கள் மற்றும் திறன்கள். கருத்துன்றது கருத்தினுடைய புரிதல் வந்து அறிவாக மாறும், இந்த அறிவை வந்து நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது திறனாக மாறும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், இப்போ நான் ஒரு கரிக்குலம் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கரிக்குலமில் வந்து எப்படி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத அவங்க பார்த்துக்கணும். ஆக்டிவிட்டி பேஸ்டாக கொடுக்க போகிறேன், நான் ப்ராஜெக்ட்டுவா, இல்லை டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் ஒரு குவிஸ் மாதிரி கிளாஸை 2ஆக பிரித்து ஒரு கான்செப்டை சொல்லும் போதே ஓகே இதெல்லாம் நான் இப்போ சொல்லிடுவேன், நீங்கள் வந்து அட்வான்டேஜஸ் சொல்லணும், நீங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லணும். நான் ஆனால் மொத்தமாக தான் சொல்லுவேன், நீங்கள் கிளாஸில் கவனித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் கேட்கும் போது நீங்கள் அட்வான்டேஜஸாக வந்து இந்த சைட் ஃபுல்லாக சொல்லணும், இந்த சைட் ஃபுல்லாக டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேவே மெத்தட்ல நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் பி மோர் இன்டராக்டிவ் அண்ட் மோர் ஆக்டிவ் த கிளாஸ் ரூம். எப்போ பார்த்தாலும் நான் 1 மணி நேரம் கண்டினியூஸாக பேசணும், நீ 1 மணி நேரம் உட்காந்து என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க, ஃபிசிக்கலி ப்ரெசென்ட் மென்டலி ஆப்சென்ட், மைண்டு ஃபுல்லாக வேற எங்கேயோ ட்ரீமில் இருக்குது அப்படின்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் அப்படின்றது தான் பிக் கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் கண்டென்ட்டை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்பைரல், டாபிக்கல் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த கண்டென்ட்டை வந்து நான் ஒரே லீனியராக போகிறேன்னா 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5 போக போகிறேன்னா, இல்லை 1, 2 ஒரு கிளாஸில், அடுத்து 2, 3 அடுத்த கிளாஸில், 3, 4 அப்படி போக போகிறேன்னா, இல்லை 1 மட்டும்தான் ஒரு கிளாஸில் எடுப்பேன், 2 மட்டும்தான் ஒரு கிளாஸில் எடுப்பேன், 3 மட்டும்தான் ஒரு கிளாஸில் எடுப்பேன், 4th கிளாஸில் 1, 2, 3 3 ரிவிஷன் பண்ணுவேன், இந்த மாதிரி நான் கிளாஸ் கொடுக்க போகிறேன்னா. ஸோ லேர்னிங் ஆர்கனைசிங் த கண்டென்ட் வந்து நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றதும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவாலுவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ எப்படி நான் கொடுக்குற அந்த கண்டென்ட்டு நான் ஓகே எல்லாமே பண்ணிட்டேன், அது எப்படி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியாக சேர்ந்துருக்கா, அவங்க அதனால் பயன்பட்டுருக்காங்களா அப்படின்றத நான் எப்படி இவாலுவேஷன் பண்ண போகிறேன் அப்படின்றது முதற்கொண்டு நம்ம கரிக்குலம்லேயே ஒரு சப்ஜெக்ட் நான் டீச் பண்ண போகிறேன் அப்படின்னும் போதே அந்த சப்ஜெக்டை நான் டெஸ்ட்டும் பண்ண போகிறேன், அதனுடைய அவுட்கம் இப்படி தான் வரணும், இப்படி வந்தால் நான் இப்படி பண்ணுவேன், இப்படி வந்தால் நான் இதில் மாற்றம் பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம பிளான் பண்ணிடணும். தட் இஸ் இவாலுவேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட்.
ஸோ இவாலுவேஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் மெஷரிங் ஸ்டூடெண்ட் லேர்னிங் டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ், அந்த டீச்சிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடந்தது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இவாலுவேஷன். மாணவர் கற்றலையும் கற்பித்தல் திறனையும் மதிப்பீடு செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ், இன்னைக்கு கிளாஸில் போதும், பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி 14 minutes. எஸ், டைனமிக்ஸ் ஆஃப் கரிக்குலமும் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலமும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.